கொடநாடு விவகாரத்தில் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்கள் பரப்பப்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு அறிக்கை விடும் மு.க. ஸ்டாலின் சாதிக் பாட்ஷா மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு தயாரா என்று கேள்வி எழுப்பினார். உன்னிடம் ஆதாரம் இருக்கிறது உண்மை என்றால் நாங்கள் கேட்பது, இது கொலை வழக்கு, கொலை செய்ததற்கான அத்தனை ஆதாரம் என்று என்னிடம் இருக்கிறது, நான் அதற்கு சாட்சி, நானே அதில் இன்னும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பது உண்மை என்றால் நீ எதற்கு இத்தனை 2 ஆண்டு காலமாக காத்து கொண்டிருந்தாய்? இப்போதும் காலம் கடந்துவில்லை. உன்னிடம் ஆதாரம் இருப்பது உண்மை என்றால் நீ அந்த சம்பந்தப்பட்ட தமிழக அரசனுடைய இப்போது நாங்கள் உன் மீது வழக்கை போட்டிருக்கிறோம். நீ அந்த வழக்கை சந்தித்து, இல்லை நான் சொன்னது உண்மை, இதோ ஆதாரம் இருக்கிறது, இந்த ஆதாரங்களை பார், ஆதாரத்தை ஏற்று இது உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அதை கேட்பதற்கு இந்த எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு தைரியம் இருக்கிறது என்பதை கேட்கிறேன். சரி, நீ தமிழக அரசுடைய காவல்துறை எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று சொன்னால், நீதிமன்றத்தில் இன்றைக்கு கொலை வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 2ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. பொதுவாகவே ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் அந்த குற்ற சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் மட்டும் குற்றவாளி இல்லை. அந்த குற்றத்தை நடைபெறுவதற்கு தேவைப்பட்ட அத்தனை சாட்சியங்களையும் ஆவணங்களையும் மறைத்திருப்பதும் ஒரு குற்றம்தான். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை யார் எதை சொன்னாலும் ஒரு அறிக்கை வெளியிட்டு விடுவது. நான் கேட்கிறேன், சந்தேகம் என்றால் உன் மீதும் சந்தேகம் இருக்கிறது. அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்குக்கு நாம் நீதி விசாரணை ஜெயிக்க தயாரா இருக்கிறையா? சிபிஐ விசாரணைக்கு தயாரா? சாதிக் பாஷா மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்கிறாரா? இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.